அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சிலாத்தை பற்றி சில மக்கள் கேள்விகளை கேட்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை ஏன் நடத்துகிறாங்க? எல்லா நாட்கள்லேயும் தொழுகை இருக்கதான் செய்யுது, எல்லா நாட்கள்லேயும் தொழுகிறாங்க. நான் வெள்ளிக்கிழமை மட்டும் ஏன் இந்த சிறப்பு தொழுகை நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் இறைவனுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடன். அல்லாஹ் குர்ஆன்ல முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், பருவ வயதை அடைந்தவர்கள் கண்டிப்பாக தொழ வேண்டும் என்பதை ஒரு கட்டளையாக ஆக்கியிருக்கின்றான். அதை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களாக இருந்தாலும் ஜின்களாக இருந்தாலும் என்னை வணங்குவதற்காக வேண்டியதான் நான் படைச்சிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். அது மாதிரி அவனுக்கு நாம் அதிகமாக படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதும் அடிப்படையாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் தினமும் இந்த 5 நேரம் கண்டிப்பாக இறைவனை தொழ வேண்டும் என்று நாம் அந்த நேரம் வந்தவுடனே அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் ஏன் இந்த சிறப்பு தொழுகை நடத்தப்படுது? அந்த நாள் வந்தாச்சுன்னு சொன்னால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அந்த கடையெல்லாம் மூடிட்டு வேக வேகமாக பள்ளிவாசலுக்கு போகிறாங்களே. மற்ற நாட்களில் இது மாதிரியான ஒரு நிலை இல்லை, ஆனால் ஏன் வெள்ளிக்கிழமை மட்டும் இது மாதிரியான ஒரு நிலை என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொன்னால், அன்றைய தினம் இது மாதிரியான ஒரு தொழுகையை தொழ வேண்டும் என்பது இறைவனுடைய ஒரு கட்டளையாக இருக்குது. படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த வெள்ளிக்கிழமையினுடைய தொழுகையை பற்றி பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்ஸாவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை ذالிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, வெள்ளிக்கிழமை அன்று உங்களை பள்ளிவாசலுக்கு தொழுகையின் பக்கம் அழைக்கப்பட்டால் இறைவனை நினைவு கூறுவதற்காக வேண்டி நீங்கள் தொழுகைக்காக வேண்டி விரைந்து வாருங்கள். உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, அந்த தொழுகை நிறைவு செய்து விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் பூமியில் அலைந்து திரிந்து அல்லாஹுடைய அருளை நீங்கள் தேடுங்க, அல்லாஹ் அதிகமான நினைவு கூறுங்கள் என்று அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். இந்த மாதிரியான ஒரு சட்டம் மற்ற தொழுகைகளுக்கு கிடையாது. ஒவ்வொரு நாளும் 5 நேரம் கண்டிப்பாக தொழ வேண்டும் என்பது இருந்தாலும் கூட அந்த தொழுகைக்கென்று சில நேரங்கள் கொடுக்கப்படும். உதாரணமாக நண்பகல் தொழுகை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு 3 மணி நேரம் அதற்கு இடைவெளி இருக்கும். ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்தது என்றிருந்தாலும் கூட அந்த நேரம் முடிவதற்குள்ளாக அவர் தொழுதுவிட்டால் போதுமானது என்ற ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் வியாபார ஸ்தலத்தில் இருக்கிறோம், அந்த வியாபார ஸ்தலத்தில் நாம் அதை விட்டு விட்டு ஓடி வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்ப இந்த சட்டம் எதுக்கு பொருந்துன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமையினுடைய அந்த தொழுகைக்கு மட்டும்தான் இந்த சட்டம். அந்த நேரம், அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க வியாபாரத்தை விட்டுருங்க. அந்த நேரத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது. தொழுகை அழைப்பு கொடுக்கப்பட்டனா நீங்கள் பள்ளிவாசலுக்கு ஓடோடி அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். இது இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைக்குள்ளது. இது இல்லாமல் இந்த தொழுகைக்கென்று இன்னும் ஏராளமான சிறப்புகளை, நன்மைகளை தான் தருவதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஒரு வெள்ளிக்கிழமை ஒருவர் அழகான முறையில் தொழுது விட்டால் அடுத்த வெள்ளிக்கிழமை தொழுகை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அது மாதிரி அழகான முறையில் அவர் வெள்ளிக்கிழமை என்று குளித்து விட்டு தலையில் எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசி பள்ளிவாசலுக்கு பேசப்படக்கூடிய அந்த பிரசங்கத்தை, அந்த உபதேசத்தை அழகான முறையில் அமைதியாக இருந்து கேட்பார்னு சொன்னால் அவருக்கும் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதுக்கு தனியாக நன்மை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். இப்படி இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு இருக்குது. இதில் யார் விதிவிலக்கு பெறாங்கன்னு சொன்னால், பருவ வயதை அடையாதவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை கட்டாயம் கிடையாது. அது மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் கிடையாது, சிறு வயதில் இருக்கிறவங்க கட்டாயம் கிடையாது, நோயாளிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை கட்டாயம் கிடையாது. அது ஒருவேளை அந்த நேரத்தில் ஒருத்தர் பயணத்தில் இருக்கிறார், பயணத்தில் இருக்கக்கூடிய பயணிக்கும் கட்டாயம் கிடையாது. இதை தவிர்த்து மற்ற அனைவருக்குமே இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை கண்டிப்பாக தொழுது ஆக வேண்டிய ஒரு கடமையாக இருக்குது. இதில் கேள்வி என்னன்னு சொன்னால், ஏன் இந்த தொழுகைக்கு மட்டும் ஒரு சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் இப்போ கேள்வி. ஆதாரங்கள் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வெள்ளிக்கிழமைக்கென்று ஏராளமான சிறப்புகளை
உலகத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றான். அதில் ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே ஒரு சிறந்த நாள் வந்து இந்த வெள்ளிக்கிழமை தான் என்று சொல்லியிருக்கிறான். இந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதி மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர் இருக்கிறார்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் தான் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அது மாதிரி முதலாக சொர்க்கத்திற்குள்ள அனுப்பப்படுறான். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை தான் அவர்கள் சொர்க்க பூஞ்சோலைக்குள்ளாக வந்து அனுப்பப்பட்டார்கள். அது மாதிரி சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமை தான். அடுத்ததாக சொல்றாங்க, யுக முடிவு நாள், கடைசியாக எல்லாரும் நாம் வந்து அடைய இருக்கக்கூடிய அந்த இறுதி நாள், யுக முடிவு நாள் என்பது வெள்ளிக்கிழமை தான் நிகழும் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்குறோம். இப்போ இத்தனை சிறப்புகள் இருக்கு. உலகம் வந்து படைக்கப்பட்டது வந்து வெள்ளிக்கிழமை, அது மாதிரி உலகம் வந்து அழிக்கப்படக்கூடிய யுக முடிவு நாள் வெள்ளிக்கிழமை, முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அவர்கள் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை, அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டது வெளியேற்றப்பட்டது இரண்டுமே வெள்ளிக்கிழமை என்று இந்த வெள்ளிக்கிழமைக்கு என்று ஏராளமான சிறப்புகள் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காமிக்கின்றாங்க. அது மாதிரி இன்னொரு செய்தியை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த பூமியை வந்து அல்லாஹ் வந்து எப்போ வந்து படைக்கிறான்னு சொன்னால், முதலாக சனிக்கிழமை பூமியை வந்து அல்லாஹ் படைக்கிறான். அடுத்ததாக இந்த பூமியில் மலைகளை படைத்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை படைக்கின்றான். அடுத்ததாக திங்கட்கிழமை வந்து மரங்களை வந்து அல்லாஹ் வந்து படைக்கின்றான். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை வந்து துன்பங்களை வந்து அல்லாஹ் படைக்கின்றான். அடுத்ததாக புதன்கிழமை வந்து ஒளியை அல்லாஹ் படைக்கின்றான். அடுத்து வியாழக்கிழமை இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து உயிரினங்களையும் அல்லாஹ் படைத்து பூமியில் வந்து பரவச் செய்தான். வெள்ளிக்கிழமை வந்து அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதமை வந்து வெள்ளிக்கிழமை வந்து அல்லாஹ் வந்து படைத்தான் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இத்தனை சிறப்பம்சங்கள் இந்த வெள்ளிக்கிழமை இருக்குது. அந்த சிறப்புகளை சொல்லி நீங்கள் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நீங்கள் தொழுவுங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சில விஷயங்களை நான் எடுத்து நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னு சொன்னால், நம்ம இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் வந்து முகமது நபியினுடைய சமுதாயமாக முஸ்லீம்கள் இருக்கிறான். இதற்கு முன்னால் ஏராளமான சமுதாயங்கள் இருந்தாங்களா இல்லையா? முகமது நபியினுடைய சமுதாயத்திற்கு முன்னால், முகமது நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வந்து ஏராளமான மக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கும் வந்து அல்லாஹ் வந்து குரான்ல அவங்களை எப்படி கூப்பிடுறாங்க, வேதக்காரர்கள், அவங்களுக்கும் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ எப்படி இருக்கக்கூடிய இந்த முகமது நபி சமுதாயத்திற்கு குரான் வேதமாக வழங்கப்பட்டிருக்குதோ, அது மாதிரி இதுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்களுக்கும் வந்து அல்லாஹ் வந்து அந்த சமூகத்திற்குரிய வேதங்களை வந்து அல்லாஹ் வந்து வழங்கியிருந்தான். அந்த வேதங்கள்லேயே வந்து அல்லாஹ் வந்து அந்த சாராருக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால், இது மாதிரியான சிறப்பு நாட்களை நான் கொடுத்துருந்தேன், அவங்களுக்குரிய வழிபாட்டு நாட்களாக நான் கொடுத்துருந்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் யூதர்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து அவர்களுடைய வணக்க வழிபாட்டு சிறப்பு வணக்க வழிபாட்டுக்குரிய நாளாகவும், கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான ஒரு வணக்க வழிபாட்டு நாளாகவும் வந்து கொடுத்திருந்தேன். ஆனால் அந்த வேதக்காரர்கள் இருக்கிறாங்கல்ல, யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவர்களிடத்துல வந்து கட்டுப்படக்கூடிய தன்மை வந்து இல்லாமல் இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு விஷயத்தை வந்து அல்லாஹ் கடமையாக்குறான்னு சொன்னால், அது முழுமையாக வந்து அதுக்கு கட்டுப்படணுமா இல்லையா? கிறிஸ்தவ யூதர்கள் வந்து அன்றைய வாழ்ந்த காலத்தில் அந்த சமூக மக்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத ஒரு தன்மையில் இருந்தாங்க. அதிலிருந்து இந்த சமூகம் எப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமூகம் எப்படி வேறுபடுதுன்னு சொன்னால், இறைவனுடைய கட்டளைக்கு வந்து முழுக்க முழுக்க கட்டுப்படக்கூடிய சமுதாயமாக இருக்குது அப்படின்றது தான் அதில் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அந்த வேதக்காரர்கள் மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நீங்கள் வந்து பூரணமாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் வந்து வேதத்திலே வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கின்றான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்திற்கு வந்து கட்டுப்பாடுகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடு இருந்துச்சு. அந்த வணக்க வழிபாட்டுக்குரிய நாளில் வந்து வணக்க வழிபாட்டை செய்யணும் என்று சொல்லப்பட்டுச்சு, அதை சரியான முறையில் செய்ய மாட்டாங்க. அது மாதிரி இறைவன் தடுத்த காரியங்கள் நிறைய இருந்துச்சு. அவங்களுடைய நபிமார்களை வந்து வணக்கஸ்தலங்களாக ஆக்கக்கூடாது என்பது கட்டளையாக இருந்துச்சு, ஆனால் அவங்க செஞ்ச மக்களாக இருந்தாங்க. மதுவை வந்து அல்லாஹ் தடை செஞ்சு வச்சிருந்தான், அதை அவங்க மதுவை சாப்பிடக்கூடிய மக்களாக இருந்தாங்க. இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு மக்களாகத்தான் வந்து அவங்க இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்துடாதீங்க என்று சொல்லி இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ஏராளமான கட்டுப்பாடுகளை வந்து அல்லாஹ் கொடுக்குறான். அந்த அடிப்படையில் தான் வெள்ளிக்கிழமையை வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு சொன்னால், முஸ்லிம்களுக்குள்ள ஒரு சிறப்பு வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக, ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக, சிறந்த நாளாக அல்லாஹ் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஆக்கி வச்சிருக்கிறான். அப்போ அதை அடிப்படையில் கூட ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாட்களில் வெள்ளிக்கிழமை எப்படி வந்து முந்தி இருக்குதோ அது மாதிரி வந்து நாளை மறுமையிலும் நாம தான் வந்து முந்தி இருப்போம்.
பிறப்பால் சமூகம் பிந்திய சமூகமா இருக்கலாம், ஆனால் மறுமையில் விசாரணையாக இருந்தாலும் சரி, மறுமையினுடைய வெற்றி அடைவராக இருந்தாலும் சரி, அந்த நிலையில முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் தான் முன்னாடி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் இதுல இருந்து பார்க்கிறோம். அப்ப இதுல பெற வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாட்டு நாளா இருக்குன்னு சொன்னா, கடந்த வேதக்காரர்களுக்கு இருந்ததை போன்று இருந்து விடக்கூடாது. இறைவன் என்ன விஷயங்களை எல்லாம் சொல்கின்றானோ அதற்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். எதையெல்லாம் இறைவன் தடுத்து இருக்கின்றானோ அதை செய்யாத மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கட்டுப்படுதல் என்கின்ற விஷயம்தான் இதுல நாம புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப என்ன ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களே வெள்ளிக்கிழமை அந்த புனித வெள்ளின்னு சொல்லி கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பு நாம் தவறா நினைச்சிடக்கூடாது. அவங்க புனித வெள்ளின்னு சொல்லிட்டு எப்படி அதை கொண்டாடுறாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மீண்டும் உயிர் தெழுந்தது அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில அந்த புனித வெள்ளியை கொண்டாடுறாங்க. அந்த மாதிரியான நிலை கிடையாது. அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் கிடையாது. இருக்கிற நாள்லயே வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நல்ல நாள், மற்ற நாள்லாம் நல்ல நாள் கிடையாது, அதெல்லாம் ஒரு கெட்ட நாள், ஒரு பீடை பிடித்த நாள், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துடக்கூடாது. இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே அல்லாஹ் படைத்தது தான். எல்லா நாட்களிலுமே இறைவனை வணங்க வேண்டும் தான். ஆனால் அதுல கூடுதலாக சில தகுதிகளை அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை கொடுத்து, ஏன்னா அது நமக்கு பல காரணங்களை பார்த்தோம். உலகம் படைக்கப்பட்டது, உலகம் அழிக்கக்கூடிய நாள், அது மாதிரி ஆதம் அவர்கள் படைக்கப்பட்டது என்று சொல்லி ஏராளமான சிறப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த வெள்ளிக்கிழமையை இந்த முகமது நபியுடைய உம்மத்தா இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னு சொன்னா, சிறப்பு நாளாக ஆக்கி இந்த நாள்ல நீங்க இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிங்க. அந்த தொழுகைக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க வியாபாரத்தை விட்டுட்டு அல்லாஹ் நினைக்கிறதுக்காண்டி ஓடி வாங்க. அதுல சொல்லப்படக்கூடிய உபதேசங்களை நீங்க கேளுங்க, கேட்கக்கூடிய உபதேசங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கடைபிடிங்க. இது எப்படின்னு சொன்னா, ஒரு இராணுவ கட்டுப்பாடு மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை. இதுல ஒரு ஒழுங்கா ஒரு கரெக்டாக இருக்கக்கூடியது ஒரு பாடம் மாதிரி. அடுத்து வரக்கூடிய மீதி இருக்கக்கூடிய 6 நாட்கள்லையும் அதை நாம கடைபிடிப்பதற்கு ஏதுவாக இது ஒரு பரீட்சை களம் மாதிரியான ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. எப்படி ரமலான் மாதத்துல முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறாங்க, ரமலான் மாதத்துல எப்படி ரொம்ப கட்டுப்பாடா இருக்கிறாங்க, அது எதுக்குன்னு சொன்னா மற்ற காலங்களே அது மாதிரி இருக்கணும். எப்படி நோன்பு வைத்து கொண்டு நாம் தவறு இழைக்காமல் இறைவனை அஞ்சி இறையச்சத்தோடு நாம் நடந்து கொள்கின்றோமோ, அது மாதிரி மற்ற நேரங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான ஒரு பாடமாக, ஒரு படிப்பினையாக எப்படி ரமலான் விளங்குகின்றதோ அது மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை. அது மாதிரி இந்த யோமு ஜும்மா என்று சொல்லப்படக்கூடிய ஜும்மாவுடைய தொழுகை, அந்த தொழுகையில் ஏராளமான சிறப்பம்சங்கள், ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதை மற்ற நாட்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் முஸ்லிம்கள் இந்த வெள்ளிக்கிழமையில ஒரு சிறப்பு தொழுகையை தொழுகிறாங்களே தவிர வேற எந்த விதமான ஒரு காரணமும் கிடையாது. அதுதான் நிறைய முஸ்லிம்களோட தப்பா நினைச்சுக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தொழுகையை மட்டும் தொழுதா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய தவறான விளங்கின முஸ்லிம்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. வெள்ளிக்கிழமை தொழுகையும் கடமைதான். அது எப்படி கடமையோ அதே போன்று மற்ற ஆட்களில் இருக்கக்கூடிய இன்னும் அந்த வெள்ளிக்கிழமையிலேயே இருக்கக்கூடிய மற்ற 4 வக்த தொழுகைகள், அது மாதிரி மற்ற 6 நாட்கள் இருக்கக்கூடிய மற்ற நேர தொழுகைகளையும் சரிவர பேண வேண்டும். ஒரு பணிவோட இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாடத்தை படிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கட்டுப்பாடுதலை பெற வேண்டும் என்பதற்கான முந்தைய சமூகங்கள் எப்படி இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்தார்களோ அது மாதிரி நாம் செய்துவிடக் கூடாது என்ற அந்த கூடுதல் அச்சத்தோடு இருப்பதற்கான ஒரு காரணம்தான் இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை. வேறு எந்த விதமான ஒரு காரணம் இல்லை என்பதையும் நாம் இந்த கேள்விக்கான பதிலாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.